ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் துலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, இந்த விளாக் வந்து சண்டே எதுவுமே எடுத்ததுங்க. இந்த டே எனக்கு எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்க. வாங்க விளாகை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். சண்டே அதுவுமா வந்து நான், அப்பா, பிள்ளைங்க, மணி அப்படியே வந்து தாராபுரத்தில் வந்து ஜாயின் பண்ணிக்குவார். திருப்பூருக்கு ஒரு வேலையாக தாங்க வந்து போயிட்டுருக்கோம். எங்கள் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பிள்ளைங்களுக்கு சைக்கிள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சைக்கிள் கடைக்கு வந்திருக்கோம். இப்போ நாங்கள் போயிருக்க இந்த சைக்கிள் கடைக்கு எனக்கும் வந்து ஒரு சின்ன வயசு மெமரிஸ் ஒன்று இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது என்னன்றது வீடியோவில் பாருங்கள். ஏய் நீ ரெகுலர் நீ உனக்கு வாங்கினதுக்கு அப்புறம் இப்ப வாங்குற திருப்பூர் கஸ்டமர் உனக்கே மனசாட்சியா இல்லையா? யாருக்கு வாங்குனீங்க? உனக்கு வாங்கினதுக்கு அப்புறம் இப்ப வந்து உன் மகளுக்கு வாங்க வர்ற கேட்டா ரெகுலர் கஸ்டமரா? குவாலிட்டி குவாலிட்டி இங்க பிராண்டட் பிஎஸ்ஏ பாப்பா ஹைட் பார்த்தா பாப்பாக்கு அந்த சைக்கிள் தான் கரெக்டு மீனா. இந்த கடையில் நான் வந்து ரித்வின் மாதிரி இருக்கையில் வந்து அப்பாட்ட வந்து அடம் பிடிச்சி சைக்கிள் வாங்கினோம். ஸோ வந்து அப்போ ஒரு பாய் இருப்பார், அவருக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் 2-3 பேர்த்துக்கு அப்பா அவரோட ஆஃபீஸ்லேருந்து ரெக்கமெண்ட் பண்ணி இங்கே வந்து சைக்கிள் எடுத்து வந்திருக்கோம். இப்போ வந்து அந்த பாய் வந்து லஞ்சுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் நான் வந்து ரெகுலர் கஸ்டமர் அப்படின்னு சொன்னனால மணி வந்து கலாய்ச்சிருந்தேன். அப்படியே உனக்கு எடுத்ததுக்கப்புறம் ரொம்ப நாள் இவ்வளோ வருஷம் கழித்து உன் மகளுக்கு வந்து இங்கே எடுத்துக்க வந்திருக்க, உடனே நீ ரெகுலர் கஸ்டமரா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். பட் உண்மையாகவே இந்த சைக்கிள் கடையில் வந்து குவாலிட்டி வந்து பக்காவாக இருக்குங்க. நாங்கள் திண்டுக்கல்ல எடுத்திருந்தது பார்த்தீங்க அப்படின்னா 1 இயர் கூட ஆகலை. அது எப்படி சொல்கிறது, கிட்டத்தட்ட வந்து அந்த பெடலு அந்த வீலுங்க எல்லாமே ஒரு மாதிரி டஞ்சன் ஆன மாதிரி ஆயிடுச்சு. என்னோடய சைக்கிளை கிட்டத்தட்ட நான் வந்து 8th படிக்கிற வரைக்கும் வச்சுருந்தேங்க. அதுக்கப்புறம் வந்து சைக்கிள் இருந்தது ஓட்டுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அங்கே பக்கத்தில் இருந்தவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு வந்தோம். அப்போயே சேம் வந்து இப்போ தம்பி வாங்கியிருக்க மாதிரி பின்னாடி வந்து நம்ம சாஞ்சுக்கு வரோம்லங்க, அந்த மாதிரி சைக்கிள் வந்து வாங்கியிருந்தேன். சைக்கிள் கடை பார்த்திங்கன்னா ஓல்டு பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்க பூ மார்க்கெட் கிட்ட அந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் வந்து இந்த சைக்கிள் கடை இருக்குது. 4800 சொல்றேன். சைக்கிள் இப்போ போய் சைக்கிள் வாங்கினோம்ல அந்த கடையில அம்மா வந்து ஒன்ன மாதிரி இருக்கையில அழுது அடம் பிடிச்சி சைக்கிள் வாங்கினேன் தாத்தாட கேள. சரியா, இன்னைக்கு பாப்பாவுக்கு சைக்கிள் எடுக்க வந்துட்டான் அதே கடையில. சைக்கிள் வீட்டுல இருக்குல்ல, ஏன் பாப்பா பிஞ்சா சரி பண்ணிக்கலாம். ஏன் பாப்பா அந்த சைக்கிளை கொண்டு போய் கொடுப்போம், ஆகாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்படியே மாத்திட்டு இது அது காசு வேற தாங்கன்னு சொல்லிடலாம். ஓகேவா? காரில் சைக்கிளை வச்சுட்டு வர வந்து 2 பேத்துக்கு சண்டை வந்துச்சுங்க. ரித்வினுக்கும் மகிழினிக்கும். இந்த புது சைக்கிள் வந்து எனக்கு தானு மகிழினி சொல்ல, அப்போ எனக்கு தானம்மா அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல, 1 பேர் மாற்றி சண்டை கட்டிட்டு அடிதடி ஆயிடுச்சுங்க. உடனே மணி வந்து ஒவ்வொரு காதலையும் வந்து இந்த சைக்கிள் உனக்கு தான், அண்ணாக்கு வீட்டில் இருக்க சைக்கிள் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காரு. ரித்வினை சமாதானம் பண்ணுறதுக்கு ஆமாண்டா அந்த சைக்கிள் வந்து பெரிய சைக்கிளாக வாங்கியிருக்கோம், இது உனக்கு தான் தம்பி அப்படின்னு சொன்னால் போதும் மகிழினிக்கும் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்றா. ரித்வினை அப்படி அடிச்சுக்கிட்டே இருந்தனால ரித்வின் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கடுப்பாகி வந்து இப்போ அடிக்கிறதுக்கு கோவப்பட்டு இருக்கான். அது செட்டுக்கு போயிருச்சு. அவ்வளவுதான் மயக்க நிலத்துக்கு போயிருவா. உனக்கு சைக்கிள் இருக்குல்ல சொல்லிடுவா, உனக்கு சைக்கிள் இருக்குல்ல. ஏரே ரொம்ப வாய் பேசாத பாப்பா, 2 பேத்துக்குமே அது சைக்கிள். ஐயோ, அப்ப வீட்ல இருக்க சைக்கிள் யாருது? இது இத்தனை பெரிய சைக்கிள் நீ ஓட்டுறியா? ஆமா. நீ எப்படி ஓட்டுவ? உனக்கு எட்டுமா? உனக்கு எட்டாவதுல அண்ணா கொடுத்துடலாம். அண்ணே முன்னாடி உட்கார, நீ பின்னாடி உட்காந்துக்கோ. சரி, அப்ப நீ எங்க உட்காந்து ஓட்டுவ? இப்போ ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்து வீட்டுல ஒரு பெரிய ஏட்னியா அடிச்சுக்குதுங்க.
ஒரு நிமிஷத்துல இப்ப எப்படி அடிச்சுக்கிட்டா தெரியுமா? பல்லாறு ஒரு அப்பா பீட்டா அவ்வளவு பெரிய பயல. பேச்சு பேச்சாதான் இருக்கு. இல்ல கை எதுக்கு நீளுது? அது பாப்பாக்கு. உனக்கு தான் யாருக்கு? அந்த சைக்கிள்லாம் அங்கெல்லாம் விலை அதிகம்ல, கருத்துக்குள்ள 4000. அதே நம்ம 3600 அம்மா இது உனக்கு பெருசுமா, அண்ணன்லேயே ஓட்ட முடியும். இது எதையுமே பிக்கக்கூடாது சாமி, நான் சொல்றேன். எதையுமே இந்த சீட்டி கூட பிக்கக்கூடாது. இதையும் பிக்காத, இதையும் பிக்காத, இதையும் பிக்காத. இது பிச்சிருச்சுக்க, வரும்போதே பிச்சிருச்சுக்க. திருப்பூர் போய் கொஞ்சம் மெட்டீரியல்லாம் எடுக்க வேண்டியது இருந்துச்சுங்க. அதனால தான் போயிருந்தோம். எல்லாம் மெட்டீரியல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்த வீடியோஸில் நான் என்னென்ன மெட்டீரியல்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்றத லான்ச் பண்ணிடுறோம். கையில் பூரா இங்க லீஃப்ல கடிச்சு அடங்குதா. மண்டே மார்னிங் வந்து மார்கழி 1 அப்படின்றனால அத்தை வந்து வாசலில் வந்து லைட்டாக வந்து சாணியில் போட்டு விட்டு புள்ளாரெலாம் பிடிச்சி வச்சு சாமி கும்பிட்டுருந்தாங்க. நிறைய பேர் வந்து விநாயகருக்கு வந்து இந்த 30 நாளுமே கொண்டு போய் மார்கழி 30 வந்து விநாயகருக்கு தண்ணியெலாம் ஊற்றுவாங்க இல்லைங்க. நானும் வந்து இந்த மாதிரிலாம் சின்ன வயசுலலாம் ஊற்றி இருந்திருக்கேன். பட் வந்து இப்போ வந்து எனக்கு அந்த மாதிரி ஊற்றுறதுக்கு டைம் இல்லை. பட் வந்து போனதும் இல்லை. ஆனால் எனக்கு சின்ன வயசாக இருக்கையில் இப்படிலாம் மார்கழி மாதம் 30 கொண்டு போய் விநாயகருக்கு தண்ணியில் ஊற்றினா கோயிலில் வந்து பொங்கல் தருவாங்க அப்படின்றதுக்காண்டிலாம் நான் போயிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் வந்து ஸ்வீட் மெமரிஸ் இருக்கா என்னன்றதை பற்றி கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி 6:30 தான் எழுந்திரிச்சேன். ஆனாலும் முடிச்சுட்டு எப்படியோ சமைச்சு அவனே ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன். மகிழினி கிட்ஸ் வேரில் வந்து அடுத்த மென்ஸுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கோங்க. அதனால் வந்து சாம்பிளுக்காக மணிக்கு அப்பாவுக்கு இந்த மாதிரிலாம் டிஷர்ட் வாங்கிட்டு வந்திருந்தோம். பட் வந்து குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. கலர் நல்லா பிரைட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அம்மா நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னார். குளிருது ஜர்கின் போட்டு போங்க அப்படின்னு சொன்னால் ஜர்கினை வேகமாக தேடி எடுத்து போட்டுட்டு போகிறாரு. வா நீ வா கூழ்த்துன்னு வா, நேரம் ஆகுதான். அங்கே வந்து சொல்லு, அங்கே போய் சொல்லு அப்பாவுக்கு, அங்கே போய் சொல்லு. உன்னை முத்தாச்சிட்ட கொடுத்துட்டு வா போ. தூக்கி அள்ளி கூட மடுகு, ஆவாக்கில் மடுகு, அள்ளி மடுகு. மழையோட வேகம் இருக்குன்னு சொல்கிறாங்க. நல்லா குளிருதுங்க. ஏற்கனவே நம்ம ஊரில் சொல்லவே தேவையில்லை. இந்த புயலுக்கு நல்லா குளிருது பாருங்களே. மழையே தெரியல. ஒரு மாதிரி மேகம் ஃபுல்லாக அடைச்ச மாட்டம் இருக்குது. இந்த இதுக்கு தான் குளிருது. இந்த பிளேஸ் சொட்ரு போடுனா கேட்குதா? சொட்ரு போட மாட்டியா? சொட்ரு போடாட்டினா இங்கே விட்டு போயிடுவேன், கட்டி வச்சுட்டு போயிடுவேன் குளிரட்டும்னு. புது சைக்கிள் எங்கே கிச்சா தூக்கிட்டு போயிட்டான். என்னதே மேலே கொஞ்சம் மிஷினில் வந்து துணியெல்லாம் போட வேண்டிய வேலை இருந்துச்சுங்க. கொஞ்சம் நல்லா வெயில் அடிக்குது. இந்த வெயிலை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என் துணியை வந்து போட்டு விட்டேன். கீழே போனால் பெட்டு எதுவுமே படுத்ததெல்லாம் எடுத்து வைக்கவே இல்லை. ஸோ வந்து அதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி எல்லாம் நீட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்றக்காண்டி அதையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எல்லாம் எடுத்து வச்சுட்டு வீட்டெல்லாம் நீட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மகிழினிக்கும் சாப்பாடெலாம் ஊட்டி விட்டு அதுக்கப்புறம் தான் நானும் சாப்பிடணும். பெட்டோட கவர் பார்த்தீங்கன்னா போடுறதுக்கு கொஞ்சம் டைமே இல்லாதனால அப்படியே விட்டுட்டுருக்கேன். இந்த மணி வந்தாருன்னா அப்படின்னா ரெஸ்ட் அப்போ தான் வந்து போட்டு விட சொல்லணும். நியூ கலெக்ஷன்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்லங்க. அது வந்து நான் ஃபீடிங்கும் வந்து புது புது கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதே மாதிரி சேம் கலர்ஸ் வந்து லாஸ்ட் டைம் எடுத்துருந்ததில் ரிப்பீட்டடாக வந்து தீந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தனால வந்து ரீஸ்டாக் எடுங்கக்கான்னு சொன்னனால அதை எடுத்திருக்கோம். ஃபீடிங்ஸில் டிஃப்ரெண்ட்டான ஒரு டார்க்கான கலர்ஸும் வந்து அவைலபிள் எடுத்துருந்துருக்கோம். மகிழினிக்கு நம்மளோட மகிழினி கிட்ஸ் வேரில் இருந்திருக்க M&M வந்து குவாட் செட் வந்து பாப்பாவுக்கு இந்த ஒரு கலர் மட்டும் நான் எடுக்காமல் இருந்ததுனால இந்த கலர் எடுத்து போட்டிருந்தேன். உண்மையாக சூப்பராக இருந்துச்சு. இதுலேயுமே இன்னும் பார்த்தீங்கன்னா 3 to 4 5 to 6லேயும் வந்து ஸ்டாக் இன்னும் இருக்குது இந்த கலர்ஸில். ஃபுல் ஹேண்டும் வந்து நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தனால ஃபுல் ஹேண்டு வந்து லான்ச் பண்ணி விட்டாச்சுங்க. நம்ம புது புது ஸ்டாக்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம்ல ஃபுல் ஹேண்டெல்லாம், அதெல்லாம் போகட்டும் அம்மா உனக்கு தரேன். சூப்பராக இருக்குது தாங்க. எங்க கண்ணாடி போடு, கண்ணாடி கண்ணுக்கு போடு. எங்க ஊர்ல அப்படிதான் போடுவாங்கன்னு சொல்லு. ஹலோ ஹலோ மகிழினி, எப்படி இருக்கீங்க? இங்க அம்மா அப்பா சொல்லு. ஐயப்பா மது எங்க இருக்கன்னு கேளு.
மது எங்க இருக்க? நல்லா இருக்கியா? போன் பேர பார்த்தா நைட் டின்னருக்கு வந்து ரொம்ப நாளாக பிள்ளைங்க வந்து பூரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தனால சரி இன்றைக்கி பூரி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு தான் செஞ்சுட்ருக்கோம். நான் குருமா எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வெங்காயம் தக்காளி அது கூட வந்து ஒரு 4 பல் பூண்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வந்து போட்டுட்டு உருளைக்கிழங்க போட்டு சேம் தண்ணி உப்பு நான் ஆட் பண்ணிடுவேன். அவ்வளோதான், ஒரு சிம்பிளான டக்குன்னு வைக்கிற மாதிரி ஒரு குருமா வந்து ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு வந்து நம்ம இந்த பூரியோ சப்பாத்தியோ எது சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சரி ரொம்ப நாள் கேட்குறாங்க அப்படின்றனாலே இன்றைக்கி வந்து பூரியை வந்து செஞ்சாச்சுங்க. மேக்ஸிமம் நானும் யோசிப்பேன், மணி வீட்டில் இருக்க அன்றைக்கி செஞ்சால் அவரும் சாப்பிட்ருப்பார்ல அப்படின்னு சொல்லி தான் யோசிப்பேன். பட் வந்து இன்றைக்கி மாவு எதுவும் இல்லை, அம்மா வந்து இன்றைக்கி சப்பாத்தி செஞ்சுக்கலான்னு சொன்னனால வந்து சரி கையோட பூரியே சுட்டுக்கலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து பூரி வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ரித்வினுக்கு ஹாப்பி பூரியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். செம்ம தெய்வமே போங்க, அது வேணும் எனக்கு வேணும், நான் சமைக்கிறேன். நான் தேய்ச்சி கொடுக்க அம்மா வந்து பூரி வந்து சுட்டு எடுத்துட்டாங்க. எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். மகிழினிக்குமே தட்டில் வந்து சின்ன சின்ன பீஸா வந்து கட் பண்ணி போட்டனால வந்து பாப்பாவை உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு போயிட்டு வெளியே வந்து ஹாலில் படுத்துகிட்டே டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. நான் அந்த கேப்பில் வந்து துணியெல்லாம் மடிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் என் வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.